இத்தனை வருஷம் தொழுறீங்கல்ல, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்ன அர்த்தம்? சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, புகழப்படுவதை அல்லாஹ் செவியேற்கிறான் என்று இமாம் சொல்லும் பொழுது, அப்படியா அல்லாஹ்வை புகழ வேண்டும். ரப்பனா லக்கல் ஹம்த், சுப்ஹானல்லாஹ் என்ன அர்த்தம் தெரியாது. ஆனா சுப்ஹானல்லாஹ் 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 தஸ்பீஹ் பண்ணி ஊட்டிக்கிட்டே இருப்பாரு. கையில ஒரு மிஷின் வச்சு தட்டிக்கிட்டே இருப்பாரு. எவ்வளவு சொன்னீங்க? 1000 முறை 2000 முறை. என்னத்த அர்த்தம் தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ் என்ன அர்த்தம் தெரியாது. இந்த கூட்டத்தில் எழுப்பி கேட்டா 190 பேருக்கு தெரியாது. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஏன்? ஆர்வம் இல்லைங்க. கல்பு ஒன்று சேரல, கல்பு அமைதி கிடைக்கல, கல்புக்கு நிம்மதி கிடைக்கல. இமாம் அஹ்மத் இடத்திலே கேட்கப்பட்டது, இமாம் அஹ்மத் அவர்களே, ஒரு முஃமினின் உண்மையான மகிழ்ச்சி எப்போது? கோடிகளை கட்டும் பொழுது, ராய்ஸ் ரோயஸ் கார்ல வலம் வரும் பொழுது, அல்லது பெரிய பெரிய பில்டிங்கை வாங்கி மிகப்பெரிய சொத்துக்களை குவிக்கும் பொழுது, அழகிய மனைவிமார்களை திருமணம் முடிக்கும் பொழுது, அழகிய பிள்ளைகளை பெருக்கும் பொழுது, உலகத்தில் மிகப்பெரிய அரசனா மாறும் பொழுது. சொன்னாங்களா? அஹ்மது சொன்னார்கள், ஒரு முஃமினுடைய உண்மையான மகிழ்ச்சி சொர்க்கத்தில் அவன் எடுத்து வைக்கும் முதல் 8 ஒரு முஃமினுக்கு எதுவும் திருப்தி அளிக்காது, இந்த உலகத்திலும் மறுமையிலும், ஒன்றை தவிர. மறுமையில் சொல்லுவான், சொர்க்கத்தில் நுழைவான், அல்லாஹ் அழைப்பான், ஹல் ரதைத்தும், திருப்தி கொண்டீர்களா? எப்படி அல்லாஹ் திருப்தி கொள்ளாமல் இருக்க முடியும்? உங்களுக்கு கொடுத்த இந்த சொர்க்கங்களை, அருட்கொடைகளை விட சிறந்ததை உங்களுக்கு கொடுக்கவா? யா அல்லாஹ், அது என்ன இருக்க முடியும்? அல்லாஹ் கூறுவான், இன்றைய தினம் என் பொருத்தத்தை நான் ஹலாலாக்குகிறேன், இதற்கு மேல் உங்கள் மீது நான் கோபமே படமாட்டேன் என்று அல்லாஹ் கூறுவானே, அந்த வார்த்தையை அந்த முஃமின் இந்த 2 காதால் கேட்கும் வரை அவனுக்கு உலகத்திலே எது வந்தாலும், எது வரவில்லை என்றாலும், துன்பம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், செல்வம் வந்தாலும், வறுமை வந்தாலும், இந்த உலகத்தில் எது கிடைத்தாலும், கிடைக்கவில்லை என்றாலும் அவனுக்கு எதுவும் நிம்மதி அல்ல. அவனுடைய உண்மையான நிம்மதி இந்த வார்த்தையில் தான். சொர்க்கம் தான் ஒரு முஃமினுடைய உண்மையான மகிழ்ச்சி. இந்த உலகம் தற்காலிகமானது, இதில் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுக்கு சைக்கிள் தான் இந்த உலகத்தில் மரணம் வரையும் இருக்கலாம், அல்லது நீங்கள் பென்ஸ் காரிலும் உலா வரலாம், மிகப்பெரிய கட்டிடங்களை நீங்கள் கட்டி இருக்கலாம், அல்லது 4